நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் கடற்கரை சாலையில் நடைபெற்ற 11வது சர்வதேச யோகா தின விழாவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் யோகாசனம் செய்து துவக்கி வைத்தனர். இதில் 3500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு யோகாசனங்களை செய்து காண்பித்தனர். புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை, பள்ளிக் கல்வித்துறை, உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை, ஆயுஷ் இயக்குநரகம் மற்றும் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் ஆகிய துறைகள் இணைந்து 11வது சர்வதேச யோகா தின விழா புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு தலைமை தாங்கி விழாவினை துவக்கி வைத்தனர். இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணி மற்றும் சுற்றுலா அமைச்சர் லட்சுமி நாராயணன், மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி மற்றும் அரசு துறை அதிகாரிகள் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு யோகாசனங்களை செய்து சிறப்பித்தனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற யோகா நிகழ்வில் வல்லுநர்கள் மற்றும் மாணவர்கள் என 3500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு யோகா ஆசனங்களை செய்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் முருகானந்தம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 8098187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.